எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னும் டைம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அடாப்ட் ஆக முடியலங்க. ஸோ 3 மணிக்கு படுத்துங்க, 10 மணிக்கு தாங்க காலைல எந்திரிச்சோம். எந்திரிச்சோனே எங்க சித்தி வரேன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி இருக்காங்கல்ல, இவங்க தான் எங்க சித்தி, எங்க அம்மாவோட தங்கச்சிங்க. மேலே இருக்கிறது என் தம்பி ஒய்ஃபுங்க. அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா, இது என் சித்தப்பாங்க. முன்னாடி இருக்கிறது இன்னொரு தம்பிங்க. ஸோ இன்னொரு தம்பி அவன் பொண்ணு ஸ்கூலில் கூப்பிட்றதுக்காக போயிருந்தாங்க. அதனால வர முடியல. ஸோ இவங்களுக்காக நான் இன்னைக்கு வெஜ் பிரியாணி பண்ணியிருந்தேன். அப்புறம் எங்கள் அத்தையும் நானும் சேர்ந்து பருப்பு வடை பண்ணியிருந்தோங்க. தம்பி பொண்ணுக்கு பிரேஸ்லெட் மேக்கர் தாங்க கொடுத்துருந்தேன். அவள் செஞ்சு அதை கையில் போட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அத்தன் வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. இவங்க கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் என் ஷாப்பிங் கிளம்பியாச்சுங்க. லயா குட்டிக்கு கொலுசு வலையெல்லாம் வாங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஹேண்டிகிராஃப்ட் கடை உள்ளே போகாமல் இருப்போமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எல்லா சைஸ்லேயும் மரப்பாச்சி பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க. நவராத்திரி கொலுக்கு யாராவது தேடினீங்கன்னா காந்திபுரம் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்குள்ளே தாங்க இந்த கடை இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இங்கே என்ன வாங்கினேன்னு பார்க்கலாமாங்க. இந்த விளக்கெல்லாம் வைப்போம்லங்க, அதுக்கான ஒரு ஸ்டாண்ட் தாங்க, பிளேட் கம் ஸ்டாண்ட்னு சொல்லலாம். இது வந்து பிராஸ்லானது. அடுத்தது ஜெர்மன் சில்வர் ஒரு டிஸ்பிளே பிளேட்டுங்க, கண்ணாடி வலையெல்லாம் வச்சு சாமி முன்னாடி வைக்கிறதுக்கு. அப்புறம் சாமி வைக்கிறதுக்கு மணப்பலகைங்க. இது எல்லாமே வரலட்சுமி பூஜைக்காக தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.